நான் சினிமாவில் எனக்கு பிடிக்காது. பட் நான் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அதுக்கு எங்கள் அப்பா தயாராக இல்லை. எங்கள் அப்பாவுக்கு என்ன ஐபிஎஸ் ஆக்கணும்னு ஆசை. அந்த ஐபிஎஸ்ஸாகவே நான் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்தில் நடிச்சிட்டேன். மீட் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் வீட்டை விட்டு வெளியே வந்தோம், கஷ்டப்பட்டோம். அந்த மியூச்சுவல் எங்கள் அப்பா கிட்ட பேசி தான் வந்தேன். கடைசியாக பார்த்தது அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. பெரும்பாலும் ஆண்கள் அழமாட்டாங்க. அழுதா மிகப்பெரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும். அழுதா ஸ்ட்ரெஸ் குறையும்னு சொல்லுவாங்க. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind Notes Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. International Father's Day. Happy International Father's Day. ಮದರ್ಸ್ ಡೇ ಕಾಣಿಕೆ ವಚಾಲ ಇಲ್ಲಕ್ಕ அதான் ಹತ್ರ ಮಂಗಿ ಎಲ್ಲಾರು ஆமாம். பார்த்தீங்களா, எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் அடிச்சா அவரே சொல்கிறாரு, மதர்ஸ் டே தானே கூட்ட விடுவாங்கன்னா சடனாக பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. அவ்வளோ அப்டேட்டில் இருக்கார் எங்கள் அப்பா. நாங்கள் 2 பேர் ஹலோ சொன்னாலே கிட்டத்தட்ட நாங்கள் என்னமோ பல வருஷம் லவ் பண்ணி ஃபோனில் வந்து ஹலோ சொல்கிற மாதிரி இருக்கும். நான் ஹலோன்னு சொன்னால் அந்த ஹலோ இங்கேருந்து கேரளாவுக்கு போனோம். அப்பா பக்கத்தில் இருந்தால் ஓடி போய் ஒரு ஹக் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. எவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாதா ஒரு போலீஸ் டிரைவரால் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும். அப்போ அது பெரிய விஷயம். டெய்லி காலையில் எழுந்திரிப்பார். டைமிங் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. எப்போ போயிட்டு எப்போ வருவான்னு தெரியாது. காலையில் நான் ஸ்கூல் கிளம்ப டைம் முன்னாடியே அவர் கிளம்பி போயிருப்பார். ரேண்டமாக ஒரு ஜீப் வாஷ் பண்ணுறது, அந்த டயரை வாஷ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துருக்கேன். டக்குன்னு கால் வரும், கிளம்பிட்டு வரும். சாப்பிட கூட நிம்மதியாக இருக்க முடியாது. சம்பாதிச்சு எங்கள் அப்பாவில் எனக்கு பைக் கூட வாங்கி தர முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நல்ல செருப்பு கூட போட மாட்டார், நல்லா ட்ரெஸ் பண்ணவே மாட்டார். ஆக்சுவலாக ப்ராப்பராக. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரஜன். அப்பா பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. நாங்கள் 2 பசங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு தம்பி தான். நான் வளர்ந்ததெல்லாம் போலீஸ். எங்கள் அப்பா சாதாரண ஒரு டிரைவராக அதான் வாழ்க்கை ஆரம்பித்தார், ஜீப் ஓட்டுற டிரைவராக. அந்த காலகட்டங்கள் என்னடா அந்த காலகட்டம் நினச்சிடாதீங்க, நம்மளாம் 90s கிட்ஸ் இல்லையா, அதனால அந்த காலகட்டம்னு சொல்கிறேன். ஸோ போலீஸ் குவார்ட்டர்ஸ் நான் வந்து கொச்சின் ஹவுஸில் வந்து வளர்ந்தேன். வளரும்போது அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஸ்கூல் ஆசன் மெமோரியல் சிபிஎஸ்சி ஸ்கூல். அங்கே தான் தலை அஜித் படித்தார். ஸோ அதே ஸ்கூல் நானும் படித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்கூல் சிபிஎஸ்சி. ஒரு சாதா ஒரு போலீஸ் டிரைவரால் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும். ஏன்னா நான் 1980 பாண்ட். ஸோ அதுலேருந்து ஒரு 4 வயசு 85 84 வந்து அப்படி ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுன்றது அப்போ அது பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு 100 ரூபான்றது அன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஈக்குவல். ஆக்சுவலாக டெய்லி காலையில் எழுந்திரிப்பார். டைமிங் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு. எப்போ போயிட்டு எப்போ வருவான்னு தெரியாது. காலையில் நான் ஸ்கூல் கிளம்ப டைம் முன்னாடியே அவர் கிளம்பி போயிருப்பார். ரேண்டமாக ஒரு ஜீப் வாஷ் பண்ணுறது, அந்த டயரை வாஷ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் விளையாடும்போது. எல்லாமே ஞாபகம் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. எல்லா அப்பாக்களுக்குமே எல்லா பசங்களுக்குமே எல்லா அப்பாக்களும் ஹீரோ தான் கன்ஃபார்மாக. ஏன்னா நம்ம யாரை பார்த்து வளர்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பெண் குழந்தைங்களுக்கு அப்பா தான் ஹீரோ, ஆண் குழந்தைங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. அது விதிகளுக்கே இல்லை. ஸோ அப்படி பார்த்து தான் ரொம்ப போராடி வளர்த்துறேன். எங்கள் அப்பா கிட்ட ஒரு LML வெஸ்பா ஸ்கூட்டர் இருந்திருக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த ஸ்கூட்டரில் வந்து வெளியே போவோம், ரெகுலராக வெளியே போடுவோம். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது 24/7 தான். அந்த மாதிரி ஷிஃப்ட் பேஸே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவரோட வேலைகள் நான் போய் பார்த்துருக்கேன். இப்போ சினிமாவில் நம்ம படுற நிறைய நியாயமான விஷயங்கள், அவமானங்கள், பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரொஃபஷனலும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வந்து தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துருக்கேன். அது என்ன நடந்தாலுமே வீட்டுக்கு வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு வருது. அவங்க சாப்பிட்ற டைம் இருக்காது, எதுவுமே இருக்குது. சாப்பிட்டுட்டே இருப்பார். டக்குன்னு கால் வரும், கிளம்பிடுவார். சாப்பிட கூட நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வாழ்க்கை வந்து, ஒரு நார்மல் போலீஸோட ஆட்களோட வாழ்க்கை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. எப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு ஹீரோவாக வந்து எல்லாருக்குமே அவங்க தந்தை ஹீரோ தான். ஸோ இப்படி ஒரு போலீஸ் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல ஒரு சின்ன வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து, ஒரு ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படி தான் எங்களை படிக்க வச்சு போவார் வருவார். ஸோ இப்படியெல்லாம் தான் எங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இருந்தாலும் என்னோடய பையன் என்னோடய பசங்க நல்லபடியாக எஜுகேட்டடாக இருக்கணும். தனக்கு கிடைக்காத விஷயங்கள் அனைத்து பேரண்ட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பேன், உள்பட நான். இப்போ நானும் ஒரு பேரண்ட் தான். ஸோ என் பொண்ணுக்கு கிடைக்காத விஷயம், ஸோ எனக்கு கிடைக்காத விஷயம் என் பொண்ணுக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படலாம். அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும். ஸோ அதுலேருந்து வெல் டிசிப்ளின்டாக என்னை இவ்வளோ தூரம் எங்கள் அப்பா வந்து எடுத்து என்னை போலீஸோட விஷயங்கள் அனைத்துமே வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வெல் டிசிப்ளின்டாக ஆன் டைம் போகிறது, லைஃபோட விஷயங்கள், ரெஸ்பெக்டு, யார் எப்படி மதிக்கணும், யாரெல்லாம் மதிக்கணும், பொய் சொல்லக்கூடாதுன்ற விஷயம், கரெக்டாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ண விஷயம் பப்ளிக்கில். ஸோ இது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா கிட்ட தான். அனைவருக்குமே அப்பா மக்கள் வந்து ஹீரோ தான். இப்படி பேசினா பேசிகிட்டே போகலாம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. பிரஜனை இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அப்பா பிரஜனை என்னவாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார்? அப்பாவுக்கு எப்படின்னா, நான் சினிமாவில் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம ப்ரூவ் பண்ண நேரத்தில் வந்து நான் அந்த போர்ட்ஃபோலியோலாம் பண்ணும்போது எங்கள் அப்பா கிட்ட போய் காசு கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுங்க, சினிமாவில் போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம்.
நம்ம அழகாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அட நீ வேறு இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு காசு வேஸ்ட் தான்டா. நான் நிறைய பேர் இந்த மாதிரி குடம்பக்கம் எங்கள் அப்பா ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் ஷோ போய்ட்டு நிறைய பேர் வருவாங்க அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு. இவங்க எல்லாமே கேட்பார் எங்கே போய்ட்டு வரான்னு. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவேன், நானே என் கண்ணுக்கு நேரம் அவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், சும்மா படம் பார்த்து சுற்றுறாங்க, ஒரு யூஸுமே இல்லை, இதான் இது இப்படி என் பையன் வரணுமான்னு ஆசை. பட் நான் என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அதுக்கு எங்கள் அப்பா தயாராக இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் ஜாப் தான்டா ரொம்ப நிரந்தரம். ஏன்னா அப்போல்லாம் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் பொண்ணு கொடுத்தா கரெக்டாக வீடு கிடைக்கும், அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவங்கவுங்க பசங்க இந்த ஜாபுக்கு வருவாங்க. அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. எங்கள் அப்பாவுக்கு என்ன ஐபிஎஸ் ஆக்கணும்னு ஆசை. அந்த ஐபிஎஸ்ஸாகவே நான் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்தில் நடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து என்ன வேடம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் சினிமாவில். பட் அவருக்கு என்ன ஐபிஎஸ் ஆக்கணும் ஆசை. எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு படித்து ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸராக வரணும். ஒருவேளை நான் படித்து அப்படி ஐபிஎஸ்ஸாக வந்தேன்னா இந்நேரம் வந்து ஒரு நல்ல ரேங்கிங்கில் வந்திருப்பேன். படிப்பில் ரொம்ப பேக் தான். உண்மையில சினிமாவில் ஜெயிச்சவங்க எல்லாமே படிப்பில் பேக் தான். அதனால் சினிமாவில் ஜெயிக்க முடியும். ஸோ அவருக்கு நான் ஐபிஎஸ் ஆகிக்க போகணும் தான் ஆசை. பிரஜனுக்கு அப்பா நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணியிருப்பார். அப்பா இப்போ கூட இருந்திருந்தாருனா, நான் இந்த விஷயங்கள்லாம் அப்பாவுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணியிருப்பேன்னா எந்த விஷயம்? நான் தான் சொன்னேன், எங்கள் அப்பா வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் கிளம்பிடுவார். அதோட நைட்டு நான் பார்ப்பேன். இது இப்படி தான் பல வருஷமாக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆனார், அதுக்கப்புறம் எஸ்ஐ ஆனார். எஸ்ஐ ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி ரிவர்ஸில் இருந்தாரோ அது மாதிரி தான் பயங்கரமாக பிஸி ஆகிட்டார். பார்க்கவே முடியல, ஃபோனில் பண்ணுவார். அப்புறம் கேட்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, அடித்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட வரிகுறி தான் இது. ஸோ இப்போ எங்கள் அப்பா கூட இருந்தால் பார்த்து எல்லா அப்பாக்களும் ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க, எல்லா வேலையும் போயிருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப். ஆக்சுவலாக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவங்க அவ்வளோ அமைதியாக இருக்கணும். பட் இப்போ என்னென்னா டிஸ்டன்ஸாக தான் இருக்காங்க நாங்கள் ஆக்சுவலாக. பட் பேசுகிறேன். பட் என்ன சொல்கிறதுனா, நம்ம வாழ்க்கை வந்து ப்ரெஷராக ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம ஒரு வீடு கட்டுவோம், ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது எப்படியுமே ஒரு பெட்ரூம் எப்போவுமே ஒரு இடம் வச்சுருப்போம் நம்ம. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அப்பாவும் அம்மாவும் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை நம்ம வாங்கி கொடுக்கணும், அவங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது, அவங்க எவ்வளோ நம்மளை பார்த்துக்கிட்டோமோ அதை விட பல மடங்கு நம்ம அவங்கள பார்த்துக்கணுன்றதா. பட் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை என்னென்னா கேரளாவில் செட்டில் ஆகிட்டாங்க. கேரளாவில் செட்டில் ஆனது அவங்களுக்கு அதுதான் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் அந்த வீடு அவங்க கட்டும்போது கூட என்னால் அந்த வீட்டுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் நம்ம இருக்க சினிமா இல்லையா, நமக்கே வாழ்க்கை கேள்விக்குறியாக போய்ட்டுருக்க நேரத்தில் என்னால் அந்த வீட்டுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. அதெல்லாம் மனசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பூர்த்தி பண்ணணும்னு நினச்சேன்னா, உண்மையிலே ஒரு அழகான ஒரு வீடு அவங்களுக்கு என்ன, நான் மட்டுமே, ஏன்னா தம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஹெல்ப்பாக. எனக்கான வாழ்க்கைனா அவங்களுக்கு என்ன வேணுமோ என் கூட நான் வச்சுக்கிட்டு அவங்க கூடயே வந்து அவங்களுக்கு எல்லா விஷயம் நான் பண்ணணுன்றதான் நான் இப்போ வரைக்கும் ஆசைப்பட்டுட்ருக்கேன். பட் அவங்களுக்கு என்னென்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கு. இப்போ பெட்டராக நல்லா இருக்காங்க கடவுள் குணத்தில். அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இந்த பொல்யூஷன் இதெல்லாம் விட்டுட்டு கேரளாவில் கொஞ்சம் அவே வில்லேஜில் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அடிக்கடி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மனசில் நிறைய ஆசைகள் இருக்கலாம். பட் அதெல்லாமே எப்போது பூர்த்தி அடையணும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. பட் இது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் இருக்குது. அது எனக்கும் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் கன்ஃபார்மாக அப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும் கூட சீக்கிரம். அப்பாவை கடைசியாக எப்போ சந்திச்சிங்க, என்ன பேசுனீங்க? மீட் பண்ணி பல வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. உண்மையாக சொல்ல போனால் என்னடா அதை சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அவேவாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை. பட் நான் இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன், என்ன தான் இருந்தாலும் பேரண்ட்ஸை பார்க்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஒரு சின்ன விஷயங்கள் தான், ஈகோ கிடையாது, அது பொசிட்டிவ்னஸ் என்னென்னு எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு என் மனைவியை பிடிக்கும். அது எல்லாமே அப்படி தான். மனைவி சொல்கிறது தான் ஹஸ்பண்ட் கேட்பார், ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் மனைவி கேட்பாங்க. இது மியூச்சுவல் ரூல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்படி இருக்கும்போது சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லா வாழ்க்கையில் 100% சின்ன விஷயங்கள் இருக்குது. லவ் மேரேஜாக இருக்கும், இந்த லவ் கம் அரேஞ்சாக மாறிச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும், பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. நான் இப்போ எல்லாருக்குமே கதையாக தெரியும். அது வீட்டை விட்டு வெளியே வந்தோம், கஷ்டப்பட்டோம். அந்த மியூச்சுவல் எங்கள் அப்பா கிட்ட பேசி தான் வந்தேன். அப்போ எங்கள் அப்பா அதை ஒத்துக்கிட்டார். இல்லை கரெக்டு, இந்த சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் விலகி நின்று மியூச்சுவலாக நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்படிலாம் தான் வாழ்க்கை போய்ட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக. கடைசியாக பார்த்தது அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போது அந்தரனோட பேனூட்ஸ் பண்ண ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தான் அவர்கிட்ட நான் பேசினேன். பேசக்கூடாது அப்படின்றது கிடையாது. அதிகமாக எங்கள் அப்பா கூட எனக்கு ரொம்ப அவைவாக தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக. பட் நம்ம மனசில் பயங்கரமாக ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். நான் எப்படின்னா ரொம்ப என் எஃபெக்ஷன் வந்து உள்ளே அடக்கி வைக்கிற ஆள் ஆக்சுவலாக. கிளிசரின்லாம் போட்டு அழும்போது அந்த கண்ணில் வந்து தண்ணி கட்டி நிற்கும், அப்படி விழாது. அதை நம்ம மனசில் நினைக்கணும். இப்போ ஒரு ட்ராப் விடு, நான் நினச்சா மட்டும் தான் அட முடியும். எல்லா ஆண்களுமே அப்படி தான் ஆக்சுவலாக. ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு குடும்பத்துக்காக இருக்கிற ஆண்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக.
நானும் அந்த சுச்சுவேஷனாக இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. கடைசி அந்த அந்தரனோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒன்று தேவைப்பட்டுருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸில் வச்சுக்கிற எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ நான் வச்சுக்கிறது, எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கிறது, என் ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. இதெல்லாம் சொன்னால் சிரிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லைப்பா மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், கேட்குறது ரொம்ப மாறி இருந்துச்சு, ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடைக்குமா? அப்போ எங்கள் அப்பா ஜாலியாக அப்படி என்ன ஃபோட்டோ நான் சொன்னேன் ஐபிஎஸ் ஆமாம்மா நான் பார்த்தேன் ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு, அப்படி என்ன ஃபோட்டோ வேணும் சொல்லி ஒரு 5 ஃபோட்டோ அனுப்பிச்சி கொடுத்தாரு. அந்த 5 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. அவர் போலீஸ் ட்ரெஸ்ஸில் போட்டு கண்ணாடி அந்த ஃபோட்டோ பயங்கர ஒரு செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு சத்தியமாக. அதை 2 வருஷம் கழித்து அந்த ஃபோட்டோ பார்த்து எங்கள் அப்பா கிட்ட சேட் பண்ணது அப்போ தான். பட் நான் அடிக்கடி கால் பண்ணுவேன் 2 வார்த்தை பேசுவார். நாங்கள் 2 பேர் ஹலோ சொன்னாலே கிட்டத்தட்ட நாங்கள் என்னமோ பல வருஷம் லவ் பண்ணி ஃபோனில் வந்து ஹலோ சொல்கிற மாதிரி இருக்கும். நான் ஹலோன்னு சொன்னால் அந்த ஹலோ இங்கேருந்து கேரளாவுக்கு போனோம், ரிப்ளை வர்றதுக்கு அங்கேருந்து ஹலோ வரும், எப்படி இருக்க? அந்த 2 பேருக்குள்ள சைலன்ஸ் இருக்கலாம், அது பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் அந்த அமைதியை தாண்டி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு கர்வம் மீதான போட்டி இருந்திருக்கா? நீங்கள் போலீஸ், நான் ஒரு ஆக்டர், நீங்கள் தரையில் பண்ணதை விட நான் நிறைய ரோல் வந்து சினிமாவில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் உண்டான ஒரு போட்டியை சார்ந்திருக்கா? இல்லை, அது கர்வமாக இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு எப்போவுமே என்னால் முடியாது யாரை சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக நான் எவ்வளோ பேர் ஆளாலும் நான் அவங்கள வந்து கன்ஃபார்மாக நான் தோக்கடிச்சிடுவேன். ஏன்னா என்னால் முடியும், நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். அதுதான் என்னோடய கேரக்டர், அதுதான் சக்ஸஸ்ஃபுல் இவ்வளோ வருஷம் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. அப்போ எங்கள் அப்பா சினிமாவில் எதுவும் பண்ண முடியாதா, எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லும்போது என்னால் பண்ண முடியும், அதுக்கு டைம் எடுத்து சொல்லு. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு வாட்டி எஸ்பிஐ பேங்க்கில் போய் எங்கள் அப்பா வந்து போலீஸ் தான், அவரால் ஏதோ ஒரு டைமில் வந்து லைனில் வெயிட் பண்ண முடியல. அப்போது நான் ஃபோன் அடிச்சு, எங்கே இருக்க இடையில எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கேன், என்ன அங்கே என்ன பிரச்சனை? இல்லை நான் ஒரு டெபாசிட் பண்ண போனேன், போலீஸ் தானே பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை இங்கே ரூல்ஸ் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவ்வளோதானே, நீங்கள் ஃபோனை கட் பண்ணுங்கள். நீ என்னடா பண்ண பாரு, நீ ஃபோனை கட் பண்ணுப்பா. ஃபோனை கட் பண்ணேன். அப்போ அந்த மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவர் ஃபோன் அடித்தார், நீங்கள் பிரஜின் அப்பா தானே? என்னது பிரஜின் அப்பா? அதுக்கு எனக்கு அவ்வளோ வருஷம் எடுத்துச்சு. அவர் போய் கூப்பிட்டு, சார் வாங்க சார், பிரஜின் சார் ஃபோன் பண்ணார். அப்படியா சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து முடிச்சு வெளியே வந்தாண்டி, என்னடா இது ஒருத்தர் வந்தார் கூப்பிட்டு போனார். அதான்ப்பா, நீங்கள் பையனை நம்பணும்னு இல்லை, பையனுக்கு நல்லது பண்ணணும், பையனுக்கு என்ன பிடிச்ச விஷயம்னு ஒரு விஷயம் இருக்குது, என் ட்ராக்கில் போகணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது இப்போல்லாம் தான் நடந்துட்டுருக்கு எல்லாருக்குமே. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பையன் இன்ஜினியரிங் படித்தா தான் பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் டாக்டர் படித்தா அவனை டாக்டர் ஆக்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈகோவாக போயிட்டுருந்துச்சு. இப்போ அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ எங்கள் அப்பா என்னை நம்புறதுக்கு சில வருடங்கள் ஆச்சு. அந்த நம்பிக்கை வந்து பெருசாக வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப நம்பினாங்க. எனக்கு அப்பா என்ன ஐபிஎஸ் உட்காந்துருந்தார். ஸோ இது மாதிரி சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வரும்போது அது எனக்கு ஈகோவோ கர்வமாக நான் மாறினதும் இல்லை, அது பார்த்ததும் கிடையாது. பட் இவர் எப்படி என்னை நம்புவார், நம்ம எப்படி உங்களை ப்ரூவ் பண்ண வைக்க? அது பேரண்ட்டை தப்பு சொல்லவே முடியாது. ஒருவேளை பையன் தனி ட்ராக்கில் தப்பாக போயிடுவானா அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதை உடச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் ஆச்சு. இப்போ வந்து அவர் வந்து என் அப்டேட்ஸ் அவர் எனக்கு அனுப்புவார். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தேன், இது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா இப்போது பக்கத்தில் இருந்தால் என்ன சொல்வீங்க? அப்பா பக்கத்தில் இருந்தால் ஓடி போய் ஒரு ஹக் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. எவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக பல விஷயம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். அது மேபி அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். அது ஏன் நம்ம பண்ணுறோன்னு அவங்களுக்கும் தெரியும். நான் இதுக்காக தான் பண்ணுறேன்றதும் அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சு அவங்க விலகி போய் அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அது காலம் பதில் சொல்லும்ன்றத ஒரு விஷயம். அதோட விஷயங்கள் அவங்களுக்கே தெரியும். சரி, என்றைக்குமே இந்த லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணும்போது இந்த புரிதல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலி எந்த லவ்க்கம் அரேஞ்ச் வேறு. ஸோ இது அவங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் கதையில். அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. அப்புறம் குழந்தை பிறந்தப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ளே அந்த ஒரு ஹலோ அந்த பேச்சுவார்த்தை போய் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ரொம்ப சின்சியராக டெய்லி லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கோம். அது பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எங்களுக்கு. அணைக்கணுங்கிற ஆசை வந்து மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ அப்பா இல்லை, பக்கத்தில் இங்கே இல்லை. ஒரு ஃபோன் கால் பண்ணி தந்தையர் தின வாழ்த்து மட்டும் சொல்லிடலாமா? பண்ணலாம், ஷுவர். ஹலோ. ஆடா, என்ன பண்ண சாப்பிட்டாச்சா? കഴിഞ്ഞ്. மம்மி என்ன பண்ணுறாங்க? അമ്മയോടെ കൊത്തിരിഞ്ഞുണ്ട്, ഞാള് കോല കൊത്തിരിക്ക. ஓகே. இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே, அதனால் விஷ் பண்ணலான்னு அடித்தேன். சரி, தேங்க்ஸ். ஹாப்பி இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே. அது சரி. இது வரைக்கும் விஷே பண்ணாத ஒருத்தன் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறான், யோசிக்கிறீங்களா? അല്ല അതല്ല, ഞാൻ മദേഴ്സ് ഡേ കാണിക്കുവാ ചില ഇല്ലൊക്കെ. அதான் അത്ര മൈൻഡ് ഇല്ലായിരുന്നു. ஆமாம்.
நிறைய பேர் வந்து மதர்ஸ் டே தான் பெருசாக கொண்டாடுவாங்க, ஃபாதர்ஸ் டே கொண்டாட மாட்டாங்கல்ல. இல்லை അതെ മദേഴ്സ് ഡേ പറയൂ. ഇന്ന് മദേഴ്സ് ഡേ ആണെന്നൊക്കെ. இல்லை இந்த வருஷத்துலேருந்து இல்லை இந்த வருஷம் ഇന്ന് യോഗ ഡേ ആണ്. அப்படியா? அதுவும் கொண்டாடுறாங்களா? சரி, ஓகே, சந்தோஷம். இப்போ என்னென்னா, இந்த பிஹைண்ட் வுட்ஸ்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அவங்க வந்து ஃபாதர்ஸ் டேவை பயங்கரமாக கொண்டாடுறாங்க இந்த வருஷத்துலேருந்து. இப்போ எல்லா வருஷத்துலேருந்து என்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஸ்பெஷலாக கால் வரும். ഓഹോ ശരി சரிடா, பார்த்து ஹெல்த்தை பார்த்துவாங்க, நான் கூப்பிட்றேன் அப்புறம். ശരി. சரி, பார்த்தீங்களா, எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் அடிச்சா அவரே சொல்கிறாரு, மதர்ஸ் டே தானே கொண்டாடுவாங்கன்னா சடனாக ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. அவ்வளோ அப்டேட்டில் இருக்கார் எங்கள் அப்பா. ஸோ அவ்வளோதான், ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஹாப்பியாக இருக்கார், பரவாயில்ல, சிரிச்சிருக்காரு. வழக்கம் போல் ஃபோன் அடிச்சாருன்னா சாப்பிட்டு படுத்து அந்த ரிட்டையர் லைஃப் படுத்துட்டு இருப்பார். பரவாயில்ல, என் நேரம் நல்லா இருக்கு நினைக்கிறேன், ஃபோன் டப்புன்னு எடுத்துட்டார். அப்பா கிட்ட ப்ரெசன்ட் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ். சாரின்றது ரொம்ப 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 பெரிய வார்த்தை. அப்படி பார்த்தோன்னா நான் வந்து ஏகப்பட்ட சாரி சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலாக. உண்மையால் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. உண்மையால் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸை மனசறியாமல் சில விஷயங்கள் நம்ம பேசுவோம், தெரியாமல், அது வாண்டடாக இல்லை. அப்போ சொல்லுவாங்க, டே உனக்கெல்லாம் இப்போ புரியாதுடா, நீ ஒரு கல்யாணம் பண்ணுறா, நீ புரிஞ்சுப்ப, எங்கள் வழி உனக்கு தெரியாது, ஒரு குழந்தைய பெற்றுக்கடா, அப்போ உனக்கு வந்து இமேஜாக நீ ஒரு அப்பாவோ, அப்போ உனக்கு விஷயம் தெரியும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா அதிகமாக சொல்லியிருக்காங்க, எங்கள் வழி தெரியாதுன்னு. அந்த வலின்னு சொல்கிறது பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்ற அது வார்த்தை கிடையாது. பேரண்ட்ஸோட பெயின் இருக்குது ஒரு கட்டத்தில். இன்றைய காலகட்டத்தில் பணம் இருந்துட்டால் எதுவுமே பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் பணமே இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வளர்க்குறதுக்கு பசங்களை. ஸோ அந்த 85 காலகட்டம், 90s காலகட்டம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் பைக் எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சு, எங்கள் அப்பாவில் எனக்கு பைக் கூட வாங்கி தர முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நான்லாம் பார்த்துருக்கேன். மாதிரி அவர் வந்து நல்ல செருப்பு கூட போட மாட்டார், நல்லா ட்ரெஸ் பண்ணவே மாட்டார் ஆக்சுவலாக ப்ராப்பராக. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, போலீஸ் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காக்கி பேண்ட், ஒரு ஷர்ட்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிளட்டு, அந்த ரத்தம், அது அவங்களோட பயங்கரமான கெத்து, அப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. அனைத்துமே பசங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் தான் பார்த்து ஏற்பாங்க. அப்படி இருக்கும் இடத்துல இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை வந்து இறக்கி, எங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து புஷ் பண்ணி இவ்வளோ டிசிப்ளினாக வளர்த்துருக்கீங்க, பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நான் லட்சம் சாரி சொல்லணும். உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டப்படுத்தியிருப்பேன் கல்யாணத்துக்கு அப்புறம், பெரிய சாரி. வீடு கட்ட முடிகிற நேரத்தில் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல, அதுக்கு பெரிய சாரி. நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் உங்களை என்கிட்ட வச்சுக்க முடியல, அதுக்கு பெரிய சாரி. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடும். இன்னும் அடுத்து தேங்க்யூ இருக்குது. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு ஏன் அப்படி நடக்குது யோசிப்போம். அப்படி நடக்குது யோசிக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, அது உங்களுக்கு ரிவர்ஸ் வரும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில். ஆனால் நான் என் பேரண்ட்ஸை எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். அப்பா எல்லாருக்குமே ஹீரோ தான். ஏன்னா அதை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நான் இந்த அந்தரன் படம் போலீஸ் நடிக்கும்போதெல்லாம் எனக்கு எல்லா ஃப்ரேம்லையும் எங்கள் அப்பா தான் வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஏன்னா நான் அந்த போலீஸ் வாழ்க்கை அப்படி பார்த்துருக்கேன், கூட வந்து போலீஸோட இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் எவ்வளோ வருஷமாக எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு நார்மல் டிரைவராக இருந்து இன்ஸ்பெக்டர் ரிலேட்டடாக இருக்கார். போலீஸில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் டிரைவராக அந்த போஸ்ட், அந்த 2 கோடு வரும் பார்த்தீங்களா, அந்த 2 கோடு டெசிக்னேஷனுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். நீங்கள் போலீஸில் வந்தானே இந்த வேலை பண்ண மாட்டேன், அந்த வேலை பண்ண மாட்டேன் சொல்லவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாருமே. சரி, எல்லோரும் எல்லா ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்படுறாங்க, கரெக்ட் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிற வாழ்க்கை இருக்குது இல்லையா, அந்த வாழ்க்கை நம்ம கூட இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இட்ஸ் நாட் டூ லேட். பட் இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கூட சீக்கிரம் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுவேன். கன்ஃபார்ம் அவங்க என் கூட கூட்டி வந்து வாலண்டியராக வச்சுப்பேன், என்ன நடந்தாலும் கண்டிப்பாக. ஸோ நிறைய சாரி இருக்குது. தேங்க்யூ சொல்லணும்னா, நான்லாம் இப்படி வருவேனா, நான் இந்த ஃபீல்டில் வருவேனான்னு என்னை ஃப்ரீயாக விட்டீங்கல்ல, அதுக்கு பெரிய தேங்க்யூ. அவருக்கு வந்து என்னை ஐபிஎஸ் ஆக்கணும் ஆசைப்பட்டார். அந்த ஐபிஎஸ் என்ன அந்தரன் படத்தில் ஆகிட்டேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஸ்பெஷலாக இந்த படம் வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் போலீஸாக 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாத்துமே எங்கள் அப்பாவோட சாயல் கன்ஃபார்மாக, அவரோட ஸ்ட்ரிக்ட்னஸும் அவரோட விஷயங்கள் எல்லாமே அதில் கண்டிப்பாக நான் அவரை தான் ரோல் மாடலாக எப்போவுமே இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் பல விஷயங்கள் நான் வெளியே சொல்ல மாட்டேன் ஆக்சுவலாக, உள்ளே வச்சிட்ருப்பேன். அதுதான் நான் ரொம்ப எமோஷனல் ஆள் தான். பெரும்பாலும் ஆண்கள் அழமாட்டாங்க, அழுதா மிகப்பெரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. பெண்கள் டக்குன்னு அழுதுருவாங்க, எமோஷன். ஆண்கள் காட்ட மாட்டாங்க, அவ்வளோ சோக் பண்ணி வச்சுப்பாங்க. அழுதா ஸ்ட்ரெஸ்ஸு குறையுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ஒரு அப்பாவாக கிடைச்சதுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ சாரி சொன்னோம், அதோட அதிகமாக நான் தேங்க்யூ சொல்லலாம்.
அந்த சேரில் முழுக்க முழுக்க அப்பாவை பற்றி பேசுகிறதுக்காக உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இன்னும் நீங்கள் அப்பாவை பார்க்கல. அப்பாவுக்கு ஒரு மிஸ்யூ சொல்லி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுதுக்கோங்க. 2 வருஷமாக நான் உங்களை பார்க்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸ் கேரளா தான். நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா அப்பா கேரளா தான் இருக்கு, நீங்கள் கிளம்பி போகலாமே பார்க்கலாமே அப்படின்னு யோசிக்கலாம். என்ன தான் இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சைலன்ஸ் இருக்குது. அந்த சைலன்ஸ் இப்போ நான் கால் பண்ணும்போது அந்த சைலன்ஸ் இப்போ இல்லை. முன்னாடிலாம் பேசும்போது பயங்கர மணிரத்னம் சார் படம் மாதிரி இருக்கும். இங்கேருந்து அரவிந்த் சாமி ஹலோ சொன்னால் அங்கேருந்து மனுஷக்கு ஒரு ஹலோ சொல்கிற ஒரு ஆர்ஆர் இருக்கும்ல, இது மாதிரி போயிட்டுருக்கோம்னா. ஸோ எப்போது அந்த ஹலோ கேட்போன்றது ஒரு விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் தப்புகள் பண்ணுவோம். ஆனால் தப்பை திருத்தி ஒரு லவ்வை பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறவன் தான் மனுஷன். ஸோ உண்மையில என் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு மேலே அந்த மிஸ்ஸிங் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. ஸோ நான் யூனிவர்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஆள். நான் ரொம்ப சயின்ஸும் மேக்ஸ் மட்டும்தான் உலகம், அது மட்டும்தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன போல் வாழ்க்கையை சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம யாருக்கும் பொய் சொல்லியோ யாரை ஏமாற்றியோ ரொம்ப ஜென்யூனாக இருந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவோட ப்ரெட் அண்ட் பட்டரும் அந்த போலீஸ் பிளட்டு தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க. ஸோ 2 வருஷம் பார்க்காம இருந்திருக்கேன். பட் அது பல காரணங்கள் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அது இந்த ஒரு ஃபோன் காலில் உடைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக நான் உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். என்றும் அன்புடன் உங்கள் பையன் பிரஜன். ஐ லவ் யூப்பா. தேங்க்யூ. பிஹைண்ட் ஓட்ஸ் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியாக படிங்க சேலரியோட. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல், கேஷ் ஃபார் கோல். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், travel beyond boundaries. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind What's Anbulla Appa. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.